அதெல்லாம் இப்பவே பண்ணணுமாப்பா? ஆமாண்ணே, பண்ணணும்ல. பொம்மை கல்யாணம் மாதிரி இந்த கல்யாணம் நடந்துச்சு. இது ரெஜிஸ்டர் ஆகும், லீகலி நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகும்னு நாங்களே நினைக்கல. அத முதல்ல இல்லைன்னு ஆக்கணும்ல. பல்லவா, நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? அவன் என்ன நினைப்பான்? இவனை வேணா டைவர்ஸ் பண்ணிக்கோங்க, ஆனா நீங்க மட்டும் இங்க இருந்து போயிடாதீங்கன்னு கேட்பான். துரோகி. என்னடா? இல்லை நீங்கள் இருந்து போயிட மாட்டீங்களே? தெரியுமே, இவனுக்கு கவலையெல்லாம் இதுதானே. இங்கே தொடர்ந்து இருக்கணும் தான் நான் டிவோர்ஸே வாங்கணும்னு கேட்குறேன். நாங்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே இருக்கிறது சரியா இருக்கும்னு தோணுது. இல்லைன்னா நிறைய குழப்பம் வரும்டா. இல்லப்பா, அது வந்து அண்ணா, இதுதான் சரியா இருக்கும். நீங்க ஏன் இப்படி தயங்குறீங்க? இதுதான் கரெக்ட். நாங்க இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சொல், போலாம்ல? போலாங்க. ஓகே, நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க நேரா அட்வொகேட் ஆஃபீஸ்க்கே வந்துருங்க. சரிங்க. சரி, கொஞ்சம் இருப்பா, இதை வந்துடுறேன். நிலா, இந்தாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. பல்லவா, இந்தா. சரி, நான் வரேண்ணே. போலாமாடா? ம். ஏய் சோழா, என்னடா அந்த பொண்ணு இன்னைக்கே டிவோர்ஸ் வாங்கணும், வக்கீல பார்க்க போலான்னு சொல்லுது. அதுக்கே நீ இவ்வளவு ஷாக் ஆகுற? ஆமாடா, எங்களுக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன், உனக்கு இல்லையா என்ன? முதல் தடவை கேட்கும் போது தான் ஷாக்கா இருக்கும். நான் தான் அடிக்கடி கேட்கிறேனே. அவ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்கறான்னு நான் தான் நேற்று ராத்திரி உங்க எல்லார்ட்டையும் சொன்னேனே, மறந்துட்டியா என்ன? நீ சொன்னதாண்டா, அதுக்கு இப்படி உடனே அட்வொகேட் எல்லாம் பார்க்க போகணும்னு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கலடா. ஏன் அட்வொகேட்லாம் வேணா நானே டிவோர்ஸ் வாங்கி தர போறேன்னு சொல்ல போறியா? டேய் சோழா, டேய், எதுக்கிட்ட பண்ணங்கிட்ட கடுப்பாவுற? அண்ணன் பொம்மல இருக்கிற அக்கறையில தானே பேசுது. ஆமா ஆமா, பொல்லாத அக்கறை. என் மேல உங்களுக்கு எல்லாம் என்ன அக்கறை இருக்குன்னு எனக்கு தான் தெரியுமேடா. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன்.